ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, துரை வந்துட்டு நான் உனக்கு தாலி கட்டியிருக்கேன், நீ அப்போ எங்கள் வீட்டில் தானே இருக்கணும் அப்படின்வாங்க. அதுக்கிட்ட ஸ்வேதா வந்துட்டு யார்டா உங்கள் வீட்டுக்கு வரது சொல்லிட்டு பலர் அறிஞ்சிட்ருப்பாங்க. அப்போ ஹரி வந்துட்டு ஒரு தகுதி தராதன வேணாமா அப்படின்வாங்க. பார்வதி வந்துட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த ரவுடி பையன் என் பொண்ணை கல்யாணம் பண்ணேன்னு வந்து சொல்லியிருக்கோம், ஒரு தகுதி தராதன வேணாமா அப்படின்வாங்க. அதை கேட்ட மணி வந்துட்டு என்ன ஆளுக்கு உங்கள் பாட்டுன்னு கோவத்தில் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, துரைக்கும் ஸ்வேதாக்கும் கல்யாணம் நடந்துடுச்சு, அதுக்கான சாட்சியும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டு ஸ்வேதாக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக்கிங் ஆகிட்டு, மணி தேவையில்லாமல் எதுவும் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு அறிவு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ரத்னம் வந்துட்டு இங்கே பாருப்பா, உன்னை மாதிரி தான் நானும் ஆரம்பத்தில் கோவப்பட்டேன், அதுக்கப்புறம் என்னோட மாப்பிள்ளை எனக்கிட்ட ஃபோட்டோ வீடியோ எல்லாத்தையும் காட்டினார், அதுக்கப்புறம் தான் நம்பி நானும் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு மணிக்கிட்டே வீடியோ காட்டுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மணியும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி காட்டுவாங்க. அதை பார்த்து ஆதிக்கெலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஷாக் ஆகிட்டு இருக்கும். அப்போ ஸ்வேதா வந்துட்டு ஆமாம், இந்த கல்யாணம் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் தெரியாமல் நடந்துருச்சு, ஆனால் அப்போவே அந்த தாலியையும் கழட்டி போட்டுட்டு வந்துட்டு அவன் என்னோட புருஷனாகவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட மரகதம் வந்துட்டு என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க ஸ்வேதா, புருஷன் உயிரோடு இருக்கும்போதே தாலியை கழட்டி போடுறது ரொம்ப தப்புமா, புருஷனுக்கு ஆகாது அப்படின்னுங்க. அதை கேட்ட ஸ்வேதா வந்துட்டு இவெல்லாம் உயிரோடு இருந்தா என்ன செத்தா என்ன அப்படின்வாங்க. அப்போ மரகதம் வந்துட்டு இந்த மாதிரி கோவத்துலலாம் பேசாதம்மா, தாலியை மறுபடியும் துரை உன் கழுத்தில் கட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட துரை வந்துட்டு என்கிட்ட அதே தாலியும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ ரத்னம் ஸ்வேதாவை பார்த்துட்டு கட்டின தாலியை கழட்டி போட்டுட்டுனா கல்யாணம் நடந்தது தான்மா, அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது, உனக்கு ஒரு நல்லா பார்த்து முறைப்படி உன்னை மருமகளை என்னோட வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீ தாம்மா எங்கள் வீட்டு மருமக அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட அறிவு வந்துட்டு இதெல்லாம் வந்து தேவையா, நான் உங்ககிட்ட அப்போவே சொன்னல தேவையில்லாமல் எதுவுமே பண்ணாதன்னு, இப்போ பார் கண்டவங்களாம் வந்து உன்னை மருமக சொல்கிறாங்க அப்படின்வாங்க. அப்போ பவானி வந்துட்டு இதெல்லாம் எங்களுக்கு முன்னாடியே தெரியாது, கல்யாணம் எப்படி இருந்தால் கல்யாணம் தானே, அதை எப்படி யாராலையும் மாற்ற முடியாது, நீங்கள் சொல்கிறதுல உண்மைதான், நீங்கள் சொல்கிற மாதிரியே அவங்க வீட்டில் இருக்கிறது தான் முறையே, அது அவங்களுக்கும் தெரியும் அப்படின்வாங்க. அப்போ பாரதி வந்து ரத்னம் கிட்ட மாமா நடந்த விஷயம் எல்லாமே எனக்கும் தெரியும், ஆனால் இது நான் உங்ககிட்ட எப்படி சொல்கிறது, யார்கிட்ட சொல்கிறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் தான் நான் இவ்வளோ நாள் தவிச்சிட்டு இருந்தேன் மாமா அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே ரத்னமும் பாரதி கிட்ட நீ சொல்கிறதுலாம் என்னால் புரிஞ்சுக்க முடியுதுமா, ஏன்னா இது ஒரு பிரச்சனையான விஷயந்தான், இங்கே பாருமா ஒரு நல்ல நாள் பார்த்து நான் சகல மரியாதையோடு எங்கள் மருமகளை நான் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட அறிவு ஸ்வேதா டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. இதுதான் எல்லாருக்குமே நல்லது, இதுக்கு நீங்கள் எல்லாருமே சம்மதிக்கணும், நான் என்ன சொல்கிறேன்றது உங்கள் எல்லாருக்குமே புரிய நினைக்கிறேன் அப்படின்வாங்க. அப்போ மரகதமும் ஸ்வேதாவை பார்த்துட்டு மருமகளே சீக்கிரமாகவே நீ எங்கள் வீட்டுக்கு வரதுக்கு தயாராகிற அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஆதி ரூமில் ரொம்ப டென்ஷனாக நின்றுட்டு இருப்பாங்க. பாரதியும் பயந்து போய் ஆதியை பார்க்கும்போது ஆதி விழுந்து சிரிப்பாங்க. பாரதியும் சிரிச்சுக்கிட்டு எதுக்காக ஆதி இப்போ இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ஆதி வந்துட்டு நீங்களும் அதை தானே பண்ணிட்டுருக்கீங்க, சரி என்கிட்ட ஏன் இதை நீங்கள் முதல்ல சொல்லலை அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட உடனே பாரதி முதல்ல இந்த விஷயம் எனக்கு வந்துட்டு உண்மையானது தெரியவே இல்லை, உங்ககிட்ட வீடியோ காட்டும் போதே அதை நான் சொல்லாமல் விட்டதுக்கு காரணமும் அதுதான். சரி பாரதி, எனக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் புரியவே இல்லை, 2 பேரும் லவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதை மீறி இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து எப்படி நடந்திருக்கும், மாமா மட்டும் இப்போ வந்து சொல்லலைன்னா நமக்கு விஷயமே தெரிஞ்சிருக்காது, இந்த ஸ்வேதா அப்படியே காலம் பூரா இதை மறைச்சே இருப்பா, இப்போ என்ன ஸ்வேதாவுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி அவளோட மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டியது தான் நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து கீழே இருந்து மேலே வரையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ பாரதி என்ன ஆதி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த புடவையில் நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்வாங்க. நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்களா, சரி வாங்க எல்லாருமே கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அது மட்டும் இல்லை ஆதி அம்மா நம்மளை சீக்கிரமாகவே மன்னிச்சு ஏற்றுக்கணுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஆதி வந்துட்டு பாரதி நீங்கள் எப்படி இருக்கீங்க தெரியுமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வாங்க ஆதி எல்லாருமே கீழே வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அவங்க இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாரதியை வந்துட்டு கொஞ்சிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே கீழே இறங்கி வருவாங்க. அப்போ ரத்னம் வந்துட்டு சம்மந்தி அம்மா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி, அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணை வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்வாங்க. அவளுக்கு வரணும் தான் ஆசை, ஆனால் அவளால் வர முடியாமல் போயிடுச்சு, அதனால என்ன அடிக்கடி வந்துட்டா போச்சு அப்படின்வாங்க. அப்போ மரகதம் வந்துட்டு எங்கள் மருமக தான் இங்கே இருக்கால, நாங்கள் அடிக்கடி வருவோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வேதாக்கு போயிட்டு பூ வச்சு விடுவாங்க. அப்போ ரத்னம் வந்துட்டு சின்ன மருமகளே கோவப்படாத, எல்லாமே போக போக சரியாயிடும் அப்படின்வாங்க. ஸ்வேதா செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ ரத்னம் வந்துட்டு வந்ததுக்கு 2 விஷயமும் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு, நாங்கள் வரோம் சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து போயிடுவாங்க. ஆதிக்கு கால் வருதுன்னு மேலே போயிடுவாங்க. அறிவு சாரதா கிட்ட அவங்க எல்லாரும் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, நீ எதுனா சொல்லலாம்ல அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு சாரதா வந்துட்டு அவங்க ஆதாரத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க, என்னால் என்ன பண்ண முடியும் பொறுமையாக பேசுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அறிவும் ஸ்வேதாவும் செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இங்கே ரத்னம் வந்து பாரதி கிட்ட உன்னை பற்றின கவலை எனக்கு ரொம்ப பெருசாக இருந்தது,
ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னோட மனசு ரொம்ப லேஸ் ஆயிடுச்சு. இனிமேல் இந்த குடும்பம் தான் உன்னோட குடும்பம் அம்மாடி. நீ என்ன பண்ணுறேன்னா இந்த குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஆதி தம்பிக்கும் மாமியாருக்கும் நீ துணையாக இருக்கணும். அவங்கள எப்போவுமே விட்டு கொடுக்கக்கூடாது. என்னையும் உங்கள் அத்தையை இது வரைக்கும் நீ விட்டு கொடுத்ததே கிடையாது. உன்னை சுற்றி இந்த வீட்டில் நிறைய தப்பான விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. அதுக்காக நீ டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. பொறுமையாக எல்லாத்தையுமே யோசித்து முடிவு எடுக்கணும். இதெல்லாம் நான் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுமா. இருந்தாலும் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், துரையோட விஷயத்த நீ பேச சொன்னதுனால தான்மா நான் இந்த ஃபங்க்ஷனுக்கே வந்தேன். அதுவும் இல்லாமல் மரகதமாக அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு சொல்லிட்டு இருந்தா. அதனால தான் வந்தேன் அப்படின்னு. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீ உன்னோட மாமியார் ஆதியும் 2 பேரையுமே விட்டு கொடுக்கக்கூடாது. இது வரைக்கும் நான் சத்தியம் கேட்டதே கிடையாது. ஆனால் இப்போ நான் உங்ககிட்ட சத்தியம் கேட்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் கேட்பாரு. அப்போ பாரதி நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல மாமா. இருந்தாலும் நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னம்க்கு சத்தியம் பண்ணி கொடுப்பாங்க. அதை கேட்ட உடனே ரத்னமும் சரிம்மா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. பாரதி ரூமில் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ ஆதி வருவாங்க. என்ன ஆதி இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் பண்ணலாங்க, ஆனால் இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. பாரதி எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அப்பா அம்மா அத்தை மாமான்ட்டு இதெல்லாம் நடக்குமா நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை அப்படின்வாங்க. அப்போ ஆதி பாரதியை கிள்ளிட்டு பார்த்தீங்களா எல்லாமே நிஜந்தா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வேதா செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. இவங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் என்ன நினச்சிட்டு இருக்காங்க இவங்க பாட்டுன்னு நாம் ஒன்று நினச்சதுக்கு இவங்க வேற ஒன்று பண்ணிட்டு போயிருக்காங்க. இவங்களை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது அப்போ அறிவு போயிட்டு இதுக்கு தான் நான் உங்ககிட்ட அப்போவே சொன்னேன் இங்கே இருக்க வேண்டாம் வேற எங்கன்னா போயிடலான்னு. எங்கே நீ என்னோட பேச்சை கேட்குற? நம்ம கிளம்பி போயிருந்தா இந்த கன்றாவியெல்லாம் நம்ம பார்த்துருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இதெல்லாம் நமக்கு தேவையாக சொல்லு. இப்போ பார்த்தல அவங்க எப்படி பேசிட்டு போகிறாங்க குடும்பமாக. என்னால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. நீ அவளோட வாழ்க்கையை முடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தா, ஆனால் நடந்தது என்ன எல்லாமே நமக்கு எதிராக தான் நடந்திருக்கு பத்தியா. அப்போ பார்வதி நீங்கள் 2 பேர் பண்ண குழப்பத்தினால தான் இதெல்லாமே நடந்தது அப்படின்வாங்க. ஸ்வேதா பார்வதியோட கழுத்தை பிடிச்சிட்டு இதுக்கு மேலே நீ எதுனா பேசினா அவள் தான் நானே செம்ம டென்ஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சிருவாங்க. இங்கே பாரதி ஆதிக்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பயம் வந்தது கிடையாது. ஆனால் இப்போ இருக்க இந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் எனக்கு நிலச்சிருக்குமா. மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை தமிழா அம்மாவை வீட்டில் இருக்க எல்லாரையுமே நல்லபடியாக பார்த்துக்கணும் இல்லைங்க. அதை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது கேட்டால் ஆதி நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாரதி நம்ம 2 பேருக்குள்ளேயும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் சண்டை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னுவாங்க. அதை கேட்டால் ஆதி சண்டை வந்தால் தாங்க நல்லா இருக்குமே. அந்த சண்டை முடியறதுக்குள்ளே நம்ம சமாதானம் பண்ணி பார்வதி ஸ்வேதா கிட்ட உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சாடி அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஸ்வேதாவும் ஆமாம் எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. என்னோட வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு கிடைக்காம போகிறதுக்கு காரணமே அந்த பாரதி தான். அவளால் தான் எனக்கு இந்த மாதிரி கஷ்டமே. இனிமேல் அவள் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட அறிவு இங்கே பார் ஸ்வேதா இதே மாதிரி தான் நேற்றும் உண்மையை சொல்ல போகிறேன்னு சொன்னேன். என்ன ஆச்சு பத்தியா? நீ தேவையில்லாமல் அவசரப்படாத. நீ எதையோ நினச்சி பண்ண போயிட்டு இப்போ நம்ம தலை கட்ட முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு வெளியில் அப்படின்வாங்க. அதை கேட்டு ஸ்வேதா நீங்கள் 2 பேரும் என்ன வேணும்னா சொல்லிக்கோங்க. எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. இந்த பாரதியும் ஆதியும் பிரிய போகிறதுக்கான நாள் ரொம்ப நாள் இல்லை. அதுக்கான வழியை நான் பண்ணாமல் இருக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆதி பாரதி 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஆதி ஹாலில் உட்காந்து ஷூ போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ டாக்டர் அரியோட நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. அவரோட ஃபோன் பார்த்தீங்கன்னா அங்கே சார்ஜ் ஆகிட்டு ரிங் ஆகிட்டு இருக்க சத்தம் ஆதி பார்த்துட்டு என்ன மாமாவோட ஃபோன் ரொம்ப நேரமாக அடிச்சிட்ருக்கு அப்படின்னு ஃபோனை எடுத்து பார்ப்பாங்க. என்ன டாக்டர் மாமாவுக்கு கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை அட்டன் பண்ணுவாங்க. அப்போ டாக்டரும் பார்த்தீங்கன்னா அறிவு நினச்சிட்டு ஆதிக்கிட்ட உனக்கு எத்தனை தடவை நான் கால் பண்ணுறது, நான் உன்னை உடனே பார்த்தாகணும், நீ சீக்கிரமாக கிளம்பி வா, நான் இங்கே வயிற்றில் நெருப்பை கட்டிகிட்டு இருக்கையா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை, இப்போ என்னால் எதை பற்றியுமே யோசிக்க முடியல அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. அது கேட்டால் அது ஒன்றுமே புரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பார். இப்படி இந்த எபிசோட் எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.